மொபைல் ஸ்டேஷன் நேயர்களுக்கு வணக்கம். திருப்பரங்குன்ற விவகாரத்தில் சரியான தீர்ப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி எம்பிகள் எல்லாருமே கிட்டத்தட்ட 120 பேர் கையெழுத்து போட்டு ஓம் பிர்லா அவர்களிடம் கொடுத்துருக்காங்க. ஜி.ஆர். சாமிநாதன் தயவுசெய்து அவர்களை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி அவர்கள், ராசா அவர்கள், அகிலேஷ் யாதவ் அவர்கள், டி.ஆர். பாலு அவர்கள், பிரியங்கா காந்தி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூட இந்தியா கூட்டணி எம்பிகள் எல்லாருமே இருந்தாங்க. ஓம் பிர்லாவும் அது பெற்றுக்கொண்டாரு. என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். திருப்பரங்குன்றம் விவகாரம் மக்களாகிய எல்லாருமே தெரியும். தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க. சரி, நீ தீபம் தானே ஏத்திக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனா தீப தூண்ல ஏன் ஏத்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியும் வந்தது. சரி, ஏத்தணும் அப்படின்னா நீங்க பாட்டு போயிட்டு ஏத்திட்டு வர வேண்டியது. அதுன்னா அங்க ஏத்தல இங்க ஏத்தலன்ற நிறைய விவாதமே வந்தது. ஏங்க 100 வருஷமா இங்க நாங்க தீபமே ஏத்தல, இப்ப தீபம் ஏற்று அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேற அங்க ஒரே விவாதம் மாதிரி ஆயிப்போச்சு. அதுக்குதான் ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் நேரடியா சென்று ஆய்வு பண்ணி இல்லை இங்கே நீங்கள் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லியும் அந்த இடத்துல தீபம் ஏற்றலை. சொல்லி ஏற்றனால நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட்டிருந்தாங்க. இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் மறுபடியும் அவர் வார்னிங் கொடுத்து ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் நீங்கள் கரெக்டாக அந்த தீபத்தூணில் 6 மணிக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லியும் மறுபடியும் அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றலை. இந்த விஷயம் பூதாகாரமாக வெடிச்சு ஜி.ஆர். சாமிநாதன் மீது எல்லாருமே வெறுப்பை உண்டாக்கிட்டாங்க. இப்போ ஓம் பிர்லா அவர்கிட்ட ஜி.ஆர். சாமிநாதன் பதவி விலகிறதுக்காக 120 எம்பிகள் கையெழுத்து போட்டு சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. இப்போ ஜி.ஆர். சாமிநாதனை பதவி விலகுவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.